இருப்பான். என் தம்பி காண வேண்டும், என் அண்ணனை காண வேண்டும். என் தம்பியை காணவில்லை, எங்கு சென்றிருப்பான்? சுக்ரீவா, சுக்ரீவா. உன் பாதம் போச்சு. எதிர்த்து போராடினேன். என் படைக்கு உள்ள பிளதுவாரத்துக்கு வா என்று போய்விட்டார். விடலாமா? விடக்கூடாது. அண்ணா மாயாவி வந்தாலும் சமர் செய்ய வேண்டும் என்று அண்ணா விட கொடுத்தாலும் போதும். அந்த மாயாவை நான் கொண்டு விட்டுகிறேன். ஏன்னா உனையா அந்த வேலை நான் போய் வரனா ஒரு ஆஜி அவன் போயிடுவோம். விட கொடுத்தாலும் போதும். உன் திறமையை நான் பாராட்டுகிறேன். அண்ணா அவன் யார்? தந்திரசாலி, பல வடிவத்தில் வருவான். அண்ணன் அடிக்க இந்த வாளியை தவிர வேறு யாராலும் முடியாது. முடியாதா? எனக்கு ஒரு உதவி மட்டும் நீ செய்தால். அண்ணா உதவியா? ஆமா. அண்ணா என்ன உதவி வேண்டும் செய்ய வேண்டும்? அவன் அடித்து விடு திருமறையும் பிறகு ஒரு வாய்ப்படைக்கு நீ காவல் மட்டும் இருந்தால் போதும். அப்படியா? என்னை ஏமாற்றி அவன் வெளிவரக்கூடாது. உண்மைதான். தடுப்பதற்கு நீ வாய்ப்புள்ள காவல் மட்டும். காவலாக இருக்கின்றன. நமக்கே வெற்றி. வெற்றி ஏன் அண்ணா ஏன் நின்று விட்டா? என்ன காரணம்? சுக்ரீவா அண்ணா நான் செல்வதோ பகைவனை சந்திக்க. ஆமா. வாரம் ஒன்றாகலாம், மாதம் இரண்டாகலாம், வருடம் மூன்றாகலாம், எத்தனை ஆண்டு கழித்தாலும் சரி, பகைவனை அடித்து வீடு திரும்புவதையிலும் நீ வாய்ப்படிக்குதான் காவல் இருக்கின்றேன் அண்ணா. ஆணையிடுவது அண்ணன். ஆமா. செய்து முடி வார்த்தைகள் உடைய தம்பி அண்ணா. ஜாக்கிரதை. ஆகட்டும். மாயாவை கொள்வதற்கு போதுவாத்து வையாக சென்றிருக்கிறார். இந்த நற்செய்தியை மனவிருக்கின்ற உரிமை சொல்ல வேண்டும். கண்ணா உரிமை
அத்தன்மை போல் நானும் பெண்ணாக பிறந்து இந்த கிருஷ்ணனை ஆளக்கூடிய இளையருக்கு மனைவியாக உரிமை என்று பெரு வாழ்ந்து வருகிறேன். ஆமா, தினதோறும் என்னுடைய கடவுள் பார்க்க வேண்டும் சுவாமி. உரிமையா பார்க்க வேண்டும் என்று தெரிந்து வருகிறேன். மனைவி காணவில்லையே. நூறாண்டு நலமா இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் நான் மனகம் ஆண்டவரை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நாம் இருவரும் சந்தோஷமா இருக்கணும். எப்படி தெரியுமா? உங்களை பார்க்கும்போது என்னோட மனசே பார்க்குதுங்க. பாடத்தை பெண்ணிலா, காடு பாடு பெண்ணிலா, காதல் ஒரு மட்டு நிலா, உங்களை அடிப்பமில்லாங்க. எப்படி தெரியுமா?